வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். சில சபைகளில் ஆராதிக்கும் நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு குட் மார்னிங் என்று சொல்லியெல்லாம் வரவேற்கின்றார்கள், கைகளை தட்டியெல்லாம் கனப்படுத்துகின்றார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை செய்ய வந்தால் குட் பை சொல்லுகின்ற கூட்டமும் உண்டு. பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு அனுப்பினதின் நோக்கம் நம்மை பலப்படுத்த மற்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சித்தத்தின்படியான தெய்வீக நெறிமுறைகளின் பாதைகளில் நம்மை வழிநடத்துவதற்காகத்தான். அநேகர் இந்த நோக்கத்தை கண்டுகொள்ளாமலும் உணராமலும் இருக்கின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது 4 முக்கிய காரியங்களை செய்வார் என இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார். முதலாவது போதித்தல், யோவான் 14:26 பார்க்கிறோம். இரண்டாவது உணர்த்துதல், யோவான் 16:8-9 வசனங்களிலே பார்க்கிறோம். மூன்றாவது வழிநடத்துதல், யோவான் 16:13. நான்காவது பலப்படுத்துதல், அப்போஸ்தலர் 1:8. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆவியானவர் ஒருவருக்குள் வந்து போவார், நிரந்தரமாக அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் எப்போதும் அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூறிய ஓமையில் வரும் புத்தியில்லாத கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகளோடுதான் இருந்தார்கள், நடந்தார்கள், பல காரியங்களை அவர்களைப் போல செய்தார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளிடம் காணப்பட்ட பசி, ஆர்வம் போன்றவைகள் இவர்களிடமும் காணப்பட்டன. ஆனாலும் மணவாளனோடு பிரவேசிக்கவில்லை. காரணம் என்ன? எண்ணெய் இல்லை. சிலர் கூடி ஜெபிப்பார்கள், தனி ஜெபம் இருக்காது. சிலர் கூடி வந்து ஆராதிப்பார்கள், தனியாக ஆராதிக்க முடியாது. சிலர் கூட்டமாக பரிசுத்தமாக இருப்பார்கள், தனியாக நிற்கும் போது தூய்மையின்றி காணப்படுவார்கள். சிலர் பிரசங்கங்களை கேட்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுவார்கள். ஆனால் தனியாக இருக்கும் பொழுதோ எந்த சத்தத்தையும் ஆண்டவருடைய வழி நடத்துதலையும் கேட்க மாட்டார்கள், உணர மாட்டார்கள். காரணம் என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை முழுமையாய் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரோடு நேரடி தொடர்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால் என்ன காரியங்கள் எல்லாம் காணப்படும்? முதலாவது, தேவ சாயல் நம்மில் காணப்படும். The likeness of God. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே தேவன் தம்முடைய அன்பை ஒரு மனிதனுக்குள் பொழிகிறார். மனித இதயத்திற்குள் இயற்கையாக, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நிரம்பி இருப்பவைகள் எவைகள்? வெறுப்பு, விரோதம், கசப்பு, பொறாமை, பெருமை, பொறுமையின்மை, தாழ்மையின்மை, இரக்கமின்மை, பொய், புரட்டு போன்றவைகளே. இப்படிப்பட்ட இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் என்ன நடக்கும்? வெறுப்பு, விரோதம், கசப்புகளை வல்லமையான தேவ அன்பு அகற்றிவிடும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்ற இதயத்தில் தகாத குணங்கள் தங்காது. இரண்டாவது, தேவ தூண்டுதல் நமக்குள்ளதாய் காணப்படும். God's leading. எவர்கள் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என ரோமர் 8:14 பார்க்கின்றோம். ஆம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதாய் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை வழி நடத்துவதை நாம் உணர முடியும். சிமியோன் ஆவியானவருடைய ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்தார் என லூக்கா 2:27 வாசிக்கின்றோம். ஆம், எனக்குள் ஆவியானவர் இருக்கும் பொழுது அவருடைய ஏவுதலை, இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்ற ஏவுதலை நாம் தெளிவாக உணர முடியும். மூன்றாவதாக, தேவ பலன் நமக்குள்ளதாய் காணப்படும். God's strength.
அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள் என உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இந்த ஆவியின் வல்லமை உடலில் உணர்ச்சிகளில் மட்டும் அதிர்வலைகளையும் அசைவுகளையும் பரவச வேகங்களையும் ஏற்படுத்துவதில்லை. மனிதனின் இதயத்திற்குள் அமைதியாகவும் வல்லமையாகவும் செயல்படுகின்ற ஒன்றாகும். பாவம் பலமிழக்கும், பண ஆசையும் பொருளாசையும் வலுவிழக்கும், பாலியல் மோகங்கள் கட்டுக்குள் இருக்கும். பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ள வைப்பதும் பரிசுத்த வல்லமையை மேலோங்கச் செய்வதுமே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான செயல்பாடுகள். அன்பானவர்களே, ஆவியானவர் எனக்குள் இருந்தால் தேவ சாயல், தேவ தூண்டுதல், தேவ பலன் இவைகள் எனக்குள்ளதாய் காணப்படும். இவைகளே நமக்குள் ஆவியானவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, தினமும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள், விட்டு கொடுங்கள். அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்று ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு அந்த நாளை சந்தியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக. இந்த சிந்தனையோடு, இந்த பலத்தோடு, இந்த உணர்வோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.